ओजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम। ओजस्वितुं तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। ज्वाला सी जलती मशाल हो तुम, आत्मोन्नति के पथ में बढ़ते चलो तुम, बढ़ते चलो अंधकार मिटाते चलो तुम। यज्ञ महावेद की प्रचंड आहुति हो तुम, सूर्य के समान महाज्योति हो तुम, महाज्योति हो तुम, महाज्योति हो तुम। ओजस्वितुं तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। वाणी में ओज हो, मुख पे प्रखर तेज हो, तपस्या की धुन में रमे बाबा की आस हो, बाबा की आस हो। श्वासों में प्राण हो, अव्यक्त एक आह्वान हो, मुरली की तान का अनंत शंखनाद हो। तुम क्रांतिवीर हो, तुम कर्मवीर हो, महिमा तुम्हारी जग में अपरंपार हो। ओजस्वितुं तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम। ओजस्वितुं तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। ஓம் சாந்தி. 92வது நாள். இன்றைய வாணியினுடைய தேதி 21/1/1983. 1910ஆம் ஆண்டு ஒரு பெரிய கப்பல் வடதுருவத்தை நோக்கி பயணிக்கிறது. அதில் 30லிருந்து 40 வரைக்குமான விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கப்பல் ஒரு பெரிய பனி சூழலுக்குள் பனிப்பாறைகளுக்கு மத்தியில் மாட்டிக்கொள்கிறது. கேப்டன் அறிவிக்கின்றார், 3 மாதம் இந்த இடத்தை விட்டு நாம் நகரவே முடியாது. எனவே நாம் உணவை மிக கவனமாக வீணாக்காமல் பயன்படுத்த வேண்டும் என்று. உணவு என்னமோ போதுமான அளவுக்கு இருந்தது. ஆனால் அங்கு இருந்த சிகரெட்
மிக குறைவான அளவே இருந்தது. அந்த விஞ்ஞானிகள் 30-40 பேருமே செயின் ஸ்மோக்கர்ஸ், தொடர்ந்து புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்திற்கு ஆளாகி இருந்தார்கள். அவர்களால் குறைவாக சிகரெட் பிடிக்க முடியவில்லை. அதிகம் குடித்ததால் வெகு விரைவிலேயே அந்த சிகரெட்ஸ் காலியாகிவிட்டது. அங்கிருக்கும் கயிறுகளை தீ வைத்து அதிலிருக்கும் புகையை இழுத்து தன் மனதை தேற்றிக் கொண்டார்கள். இப்படி கப்பலில் இருக்கும் கயிறுகளெல்லாம் தீர்ந்து போயின. பிறகு அங்கிருந்த புத்தகங்களை கொளுத்தி அதிலிருந்து புகையை எடுத்து தன் மனதை ஏமாற்றி அமைதிப்படுத்தி கொண்டார்கள். அதுவும் காலியான போது அங்கிருக்கும் துணிகளை கூட கொளுத்தி தன்னுடைய புகைப்பிடிக்கும் பழக்கத்தை திருப்திப்படுத்தி கொண்டார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் புகைப்பிடித்தலுக்கு அடிமையாகி இருந்தார்கள். இந்த கட்டுரையை அந்த கப்பலினுடைய கேப்டன் எழுதுகின்றார். ஒருவாறாக 3 மாதம் முடிந்தது. கப்பல் வந்து சேர்ந்தது. கேப்டன் குறிப்பிடுகின்றார், ஒரு புகைப்பழக்கம் ஒரு மனிதனை எவ்வளவு பெரிய முட்டாளாக ஆக்கிவிடுகிறது. பெரிய விஞ்ஞானிகள், ஆனாலும் அவர்களை புத்தகத்தையும் கயிறையும் துணியையும் எரிக்கும் அளவிற்கு அந்த பழக்கம் அடிமையாக்கி இருந்தது. இந்த கட்டுரையை ட்ரெயினில் படித்து கொண்டிருந்த ஸ்டுவார்ட் பெரி என்கின்ற ஒரு எழுத்தாளர் இதை படித்து கொண்டிருக்கும் பொழுது தன் கையிலும் சிகரெட் வைத்திருந்தார். அவரும் செயின் ஸ்மோக்கராக இருந்தார். அவர் சற்று சிந்தித்து பார்த்தார். எனக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை எதிர்காலத்தில் ஏற்பட்டால் நானும் இப்படி அறிவிழந்து துணியையும் புத்தகத்தையும் கயிறுகளையும் எரித்து புகைப்பிடிக்கும் அளவிற்கு பைத்தியமாகத்தானே ஆகிவிடுவேன் என்ற சிந்தனை வந்தது. உடனடியாக அவர் மேலே நோக்கி இறைவனை பார்த்து கூறினார், ஹே இறைவா, இனி இந்த சிகரெட்டை நான் ஒருபொழுதும் கையால் தொடவே மாட்டேன் என்று கூறி பாதி எரிந்து கொண்டிருந்த தன் கையிலிருந்த சிகரெட்டு துண்டை அங்கிருந்த ஆஸ்ட்ரேயில் இட்டுவிட்டார். இந்த சம்பவம் 1910ஆம் ஆண்டு நடைபெறுகிறது. பிறகு 30 வருடத்திற்கு பின்பு அதே ஸ்டுவார்ட் பெரி தன்னுடைய அனுபவத்தை எழுதுகின்றார். கடந்த 30 ஆண்டுகளாக நான் ஒரு பொழுதும் சிகரெட்டை தொடவே இல்லை. முதலில் அவர் தன் பலகீனத்தை, இயலாமையை ஏற்றுக்கொண்டார், ஸ்வீகாரம் செய்தார். பிறகு சமர்ப்பணமானார். ஹே இறைவா, நான் மிகவும் பலகீனமாக இருக்கின்றேன், நீ என்னை பார்த்துக்கொள். அவர் இறைவனிடம் கூறியது இதுதான், ஹே இறைவா, நான் இனி புகைப்பிடிக்க மாட்டேன் என்று உறுதியெடுத்து விட்டேன். இனி புகைப்பிடிக்க கூடாது. நான் ஒருவேளை நான் இந்த உறுதிமொழியை மீறி சிகரெட்டை எடுத்துவிட்டால் பிறகு நான் உன்னை விட்டு விடுவேன். உனது பாதை வேறு, எனது பாதை வேறு, உன்னிடம் நான் வரவே மாட்டேன், இது உறுதி என்று இறைவனுக்கு ஒரு பரீட்சை வைக்கின்றார். உனக்கு நான் வேண்டுமென்றால் நான் ஒரு பொழுதும் இந்த பலகீனத்திற்கு மீண்டும் ஒரு முறை அடிமையாகிவிடக் கூடாது. உனக்கு நான் வேண்டுமென்றால் இந்த பரீட்சை எனக்கல்ல, இது உனக்கானது. இந்த சவால் உனக்கானது. உனக்கு நான் வேண்டும் என்றால், நான் கூடவே இருக்க வேண்டுமென்றால், எப்பொழுது நான் உன் மீது நம்பிக்கை கொண்டவராக, நம்பிக்கை குறையாதவராக இருக்க வேண்டுமென்றால் என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. எனக்கு எப்பொழுதெல்லாம் புகைப்பிடிக்க வேண்டும் என்ற ஆசை வருமோ அப்பொழுதெல்லாம் நான் ஒரே ஒரு வேலை செய்தேன். மேலே பார்த்து இறைவனை கூறுவேன், நான் உனக்கு வேண்டுமா வேண்டாதமா? இப்பொழுதே நீங்கள் மேலே நோக்கி பாருங்கள், இறைவா, என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன், என்ன சவால் கொடுத்திருக்கின்றேன், உனக்கு நான் வேண்டுமா வேண்டாமா? உனக்கு என்ன லட்சியம்? உனக்கு நான் வேண்டுமா வேண்டாமா? நீங்கள் யார்? பகவான் என்ன கூறுகின்றார்? நீங்கள் என்னுடைய கண்ணின் மணிகள், நெற்றியின் மணிகள், என் கழுத்து மாலையில் இருக்கும் மணிகள், எனது உதட்டில் இருக்கும் புன்னகை நீங்கள் என்று பாபா கூறுகின்றார். பகவானினுடைய கழுத்து மாலையில் இருக்கக்கூடிய வெற்றி மணிகள் நீங்கள். பகவானிடம் கேளுங்கள், பகவானே, உனது கழுத்து மாலையில், வெற்றி மாலையில் இருக்கும் ஒரு மணியை நீங்கள் இழக்க விரும்புகிறீர்களா என்று பகவானிடம் கேளுங்கள். உன்னுடைய விருப்பம் என்ன என்று கேளுங்கள்.
பாபா, உங்களை விட்டு நான் பிரிந்து விட்டால் உனது மாலையில் 1 மணி குறைந்து விடுமே, உனக்கு சம்மதமா? எனவே நீ என்னை இந்த தவறிலிருந்து காப்பாற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பில் நீ இருக்கிறாய் என்று பகவானிடம் உரிமையான ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள். முரளியில் திட சங்கல்பம் என்கின்ற வார்த்தை வருகிறது. முரளியில் இந்த விஷயத்தை கூறுகிறார். முரளியில் எந்த இடத்துல திட சங்கல்பம் பற்றி கூறுகிறார்? நேற்றைய முரளி நீங்கள் படிச்சிருப்பீங்க. 21/1/83 இந்த வாணியை படிச்சிங்களா? வெறுமனே பக்தி மார்க்கத்தில் கேட்போம் ஆகா ஆகா என்று சொல்லி பிறகு மறந்துடுவோம். ஆனால் இங்கே நாம் இந்த வகுப்பு கேட்கணுன்னா தினசரி முரளி படிக்கணும், அதற்கான பரீட்சை எழுதணும். முரளி என்னமோ மிக சின்னது தான். இந்த முரளி ஏற்கனவே ரிவைஸ் ஆகிடுச்சு டிசம்பர் 1, 2017. இன்றைய முரளியில் 5 ஸ்வமானங்கள் உள்ளனது. முதலில் நீங்கள் வலது கரம், ரைட் ஹேண்ட், நீங்கள் உண்மையான நாயகனுடைய நாயகி, நீங்கள் இறைவனின் நெருக்கமான நண்பர்கள், நெருக்கத்திலும் நெருக்கமான சிறிய நண்பன், பெரிய நண்பன். 4வது ஸ்வமானம் கம்பைண்டாக இருப்பவர்கள், தம்பதியர்கள், இணைந்த ஜோடிகள், ஜோடி ஸ்வரூபம், ஆன்மீக ஜோடி ஸ்வரூபம். கூடவே மாஸ்டர், ஆசிரியர். எப்பேற்பட்ட ஆசிரியர்? அன்பானவர், பிரியமானவர், விசேஷத்திலும் விசேஷமானவர். அப்படிப்பட்ட ஆசிரியர். முதல் சோமானம், நான் பகவானினுடைய ரைட் ஹேண்ட், வலது கரம். பகவான் வலது கரத்தை என்ன செய்ய வந்திருக்கின்றார்? ஹேண்ட் ஷேக், கை குலுக்க வந்திருக்கின்றார். ஹலோ, ஐ எம் சிவபாபா, நான் சிவபாபா என்று சொல்லி ஹலோ சொல்ல, கை குலுக்க வந்திருக்கின்றார். இப்போ பாபா என்ன செய்ய வந்திருக்கிறார்? ஹேண்ட் ஷேக். ஹலோ, ஐ எம் காட், ஹவ் ஆர் யூ? ஹலோ, நான் இறைவன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறார். அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? என்னத்தை சொல்ல பாபா அப்படி சொல்வீங்களா? 1 2 மூட்டில் வலி, இடுப்பில் வலி, குறுக்கில் வலி, முதுகில் வலி, தலைவலி, தூக்கம் வரலை, எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, அமிர்த வேலம் தூக்கம் வருது, அமிர்த வேலம் ஒழுங்காக இல்லை, கோவப்படுறேன், எரிச்சல் அடைகிறேன், என்கிட்ட யாருமே ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறீங்க பாபா, என்னை பற்றி விசாரிங்க. கோவப்படுறதுக்கும் பகைத்து கொள்வதற்கும் ஒரு ஒலிம்பிக் வச்சோம்னா முழு உலகத்திலையும் பாரதிய பெண்களுக்குத்தான் மெடல் கிடைக்கிறது பக்காவாகும். ஒரு நகைச்சுவையாக சொல்கிறார். அவ்வளவு நாம் பாரதவாசிகள் அவ்வளவு கோபிச்சுக்கிறோம், அவ்வளோ பகைச்சிக்கிறோம், அதாவது மறைச்சிக்கிறது. ஃபஸ்ட்டு மட்டும் இல்லை, சிலர் சொல்கிறாங்க செகண்டு, தேர்டு 3 மெடலுமே நமக்கு தான் கிடைக்கணும் கேலியாக சொல்கிறாங்க. நாம் யார்? பகவானுக்கு வலது கரமாக இருக்கின்றோம். ரைட்டியஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. இது பைபிளில் உள்ள வார்த்தை. சரியானவர், உரிமைக்கு உரியவர். முரளியில் நிறைய வார்த்தைகள் 2 விஷயத்துலேருந்து வருது. ஒன்று சீக்கிய லிட்ரேச்சர்லேருந்து, 2வது பைபிள்லேருந்து. இந்த 5 விகாரம் இது எங்கேருந்து வந்தது? சீக்கிய இலக்கியத்திலிருந்து. ஹிந்து தர்மத்தில் 5 விகாரம் சொல்லலை, அங்கே 6 சொல்லப்படுது. 6 7 சொல்லப்படுது. காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம், பொறாமை இதெல்லாம் இருக்கிறது. இந்த 5ங்கிறது சீக்கிய லிட்ரேச்சர்லேருந்து வருது, சீக்கிய இலக்கியத்திலேருந்து. மேலும் காட்ஃபாதர்ன்ற வார்த்தை வருது. இது எங்கேருந்து வருது? பைபிள். ரைட்டியஸ், ரைட் ஹேண்ட் இதெல்லாம் பைபிள்லேருந்து வரக்கூடிய வார்த்தைகள். நாமெல்லாம் யார்? வலது கரம். வலது கரம் என்றால் சரியான காரியம் செய்யக்கூடியவர்கள், சரியான பாதையில் செல்லக்கூடியவர்கள், சிரேஷ்டமான மார்க்கத்தில் செல்லக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளை பகவான் சந்தித்து கை குலுக்குகின்றார், ஹேண்ட்ஷேக் செய்கிறார். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது, நீங்கள் எல்லாரும் யார்? உண்மையிலும் உண்மையான நாயகனின் நாயகிகள். நாயகன், நாயகி, இது ஒரு சம்பந்தம். சகா பக்தி, சாந்த பக்தி. பக்தி பலவிதமாக சொல்லப்படுகிறது. தோழனின் பக்தி, அமைதியின் பக்தி. இந்த பக்திக்கு என்ன சொல்லப்படுகிறது? பகவான் நாயகன், நான் நாயகி. அவர் காதலன், நான் காதலி. அவர் மிகவும் பிரியமானவர், நான் அவருக்கு பிரியமானவர். இது மதுரா பக்தி என்று சொல்லப்படுகிறது. ஒன்று தாச பக்தி, அடிமை பக்தி. இது அனுமான் ராமருக்கு உண்டானது. 2வது குசேலன் மற்றும் கிருஷ்ணன், அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணன், மீரா கிருஷ்ணன்,
ஒன்று சாந்த பக்தி, சாது சந்நியாசிகள் கொண்டிருக்கக்கூடிய பக்தி. வாத்சல்ய பக்தி என்று சொல்லப்படுகிறது. இது ராதா கிருஷ்ணருக்கான பக்தி. தாசிய பக்தி, சகா பக்தி, மதுரா பக்தி மற்றும் சாந்த பக்தி என்று பலவிதமாக பக்தி குறிப்பிடப்படுகிறது. வைதிக பக்தி, பராபக்தி என்று சொல்லப்படுகிறது. எல்லா விதமான பூஜைகள் இருக்கக்கூடியது வைதிக பக்தி என்றும், பராபக்தி என்பது இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருப்பது. அவங்க பக்தியில் மூழ்கியிருப்பாங்க, பூஜை புனஸ்காரம் எதுவும் செய்ய மாட்டாங்க. பக்தி கூட 3 விதமாக இருக்கிறது. ராஜஸ்வம், சாத்வீகம், தாமஸ்வம் என்று சொல்லப்படுகிறது. சத்தோ ரஜோ தமோ. நௌதா பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாகவதத்தினுடைய நௌதா பக்தி வேற, ராமாயணத்தினுடைய நௌதா பக்திங்கிறது வேற. நாம் எல்லாரும் யாரு? நாயகி. அவர் யார்? பகவான் யார்? நாயகன். நாயகன் நாயகிக்கான சம்பந்தம், மணப்பெண் மணமகன் என்ற சம்பந்தம். நாயகன் நாயகி, மணமகன் மணமகள், கணவன் மனைவி என்று 3 விதம் வந்துடுது. அதாவது திருமணத்திற்கு முன்னால், திருமணத்திற்கு பின்னால், திருமணம் நேரத்தில் என்று 3 சம்பந்தம் வந்துடுது. நாயகன் நாயகி, பிறகு மணமகன் மணமகள், பிறகு கணவன் மனைவி. இந்த 3 விதத்தில் 3 சம்பந்தத்தையும் பாபாட்ட வச்சிருக்கிறோம் நாம். சிவநாயகன் வந்திருக்கிறார் தன்னுடைய நாயகிகளை சந்திப்பதற்காக. அவர் ராம், சீதையை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். பார்வதியை சந்திக்க வந்திருக்கிறார் சிவன். 3வது சம்பந்தம் என்னது? நெருக்கமானவர், நியரஸ்ட். சமீபம், நெருக்கத்திலும் நெருக்கம் என்ற வார்த்தை வருகிறது. எல்லோரை காட்டிலும் நெருக்கத்தில் இருக்கக்கூடியது. சின்ன நண்பன், பெரிய நண்பன். அப்போ ஃப்ரெண்ட்ஸோட பாபா சந்திக்க வந்திருக்கிறார். பகவானுக்கு நம்ம எல்லாரும் யார்? ஃப்ரெண்டு, நண்பன். நண்பன் ஒரு நல்ல ஒரு உறவு முறை. நண்பனிடம் எதையுமே நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். தாய் தந்தையிடம் கூட பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயத்தை நண்பனோடு மிக நெருக்கமாக அட்டாச், பற்றுதல் உடையவராகி விடுகிறார்கள். இறைவனின் நண்பன், இறை நண்பன், குதா தோஸ்த் அப்படின்னு கூட பாபா சொல்லுவார். எந்த சம்பந்தம் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். கம்பைன்டு, இணைந்த என்றால் ஆன்மீக ஜோடி சுரூபம். இந்த முரளியில் என்ன ஒரு வாக்கியம் வந்திருக்கிறது? எப்படி பிரம்மா, பாபா மற்றும் தாதா கம்பைண்டாக இருக்கிறார்களோ அவர்களை விளக்க முடியுமா? அதே போல் ஃபாலோ ஃபாதர் செய்யக்கூடிய குழந்தைங்க, பிராமணர்கள், சிரேஷ்டமானவர்கள், பாபாவோடு கம்பைண்டாக இருக்கக்கூடியவர்கள். பிரம்மா, பாபா, தாதா இருவரும் கம்பைண்டாக இருக்கிறார்கள். இந்த தாதாங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது அல்லது யாரை குறிக்கிறது? சாக்கார முரளி 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2016 பாபா இந்த வார்த்தையை குறிப்பிடுறாங்க. இந்த இருவர் யார்? ஒன்று பாபா, இன்னொன்று தாதா. கதை சொல்கிறோம் இல்லையா, ஒரு ராஜா ஒரு ராணி இருந்தாங்க என்று. நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒரு பாபா, ஒரு தாதா 5000 வருடத்திற்கு முன்பாக இருந்தார்கள். சிவபாபா, இன்னொருவர் பிரம்மா தாதா. இப்பொழுது சிவபாபாவுடைய குழந்தைகள் எல்லோரும் தான். அனைத்து ஆத்மாக்களும் ஒரு பாபாவினுடைய குழந்தைகள். பிரஜாபிதா, பிரம்மா, குமார குமாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. நாம் சிவபாபாவுக்கு குழந்தையாகவும் இருக்கிறோம், பேர குழந்தையாகவும் இருக்கிறோம். எப்பொழுதும் குழந்தை தான், ஆனால் இப்பவும் பேர குழந்தையாக இருக்கிறோம். பிரம்மா மூலமாக தாத்தாவிடமிருந்து ஆஸ்தியை எடுத்துக்கொள்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். இப்போ உங்களுக்கு தாத்தாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது, அவரை சிவபாபா என்று கூறுகிறோம். பிரம்மா குமார குமாரி ஆன காரணத்தினால் அவரை தாத்தா என்று கூறுகிறோம். பிரம்மா யாரு? தாதா. சிவபாபா யாரு? தாத்தா. ஆஸ்தி யாருடையது? பிரம்மா சகோதரருடையது இல்லை, சிவபாபா உடையது. வைகுண்டவாசி ஆகுவதற்கான ஆஸ்தி அந்த தந்தையிடமிருந்து, சிவபாபாவிடமிருந்து கிடைக்கின்றது. இதை நீங்கள் நல்ல விதமாக படித்தாதான் கொஞ்சம் புரிய வரும். இல்லைன்னா ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்கோன்னு நாம் தவறாக புரிஞ்சுப்போம். இந்த தாத்தா, தாதாங்கிற வார்த்தை எதற்கு சொல்லப்படுகிறது, யாருக்கு சொல்லப்படுகிறது? பொதுவாக தாதாங்கிற வார்த்தை பிரம்மாவுக்கும், தாத்தா என்கின்ற வார்த்தை சிவபாபாவுக்கும் சொல்லப்படுகிறது. அதாவது தாத்தாவுடைய சொத்து பேர குழந்தைகளுக்கு உரிமை என்ற அர்த்தத்தில். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மா பாபாவும் தாதாவும் எப்படி கம்பைண்டாக இருக்கிறாங்களோ அதுபோல் நீங்களும் பாபாவும் கம்பைண்டாக இருக்கணும். புத்தகத்துலேயும் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை வெப்சைடு ஆன்லைனில் முரளி இருக்குதோ அதில் எல்லாத்துலேயும் இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்கில் போடலை. பிரம்மா பாபா மற்றும் இந்த தாதா இருவரும் இணைந்திருக்கிறார்கள். தாதான்னா இந்த இடத்துல சிவபாபான்னு அர்த்தம்.
எப்படி இருக்கிறாங்க இருவரும்? கம்பைன்டு, இணைந்த ரூபமாக. அப்போ பாபா கூட எப்படி இருக்கணும்? நம்ம கம்பைண்டாக இணைந்து சேர்ந்து இருக்க வேண்டும். உள்ளத்தோடு உள்ளம் ஒன்றி இணைந்து இருக்க வேண்டும். அவரும் நானும் எப்படி இருக்கின்றோம்? ஒன்றாகி இருக்கிறோம். அடுத்தது என்ன? மாஸ்டர் ஆசிரியர் என்ன சொல்லியிருக்கிறார்? மாஸ்டர் சிக்ஷக், மாஸ்டர் ஆசிரியர் யார்? களைப்பற்ற சேவை செய்யக்கூடியவர், உள்ளத்தோடு உயிரோடு அன்போடு சேவை செய்யக்கூடியவர், உண்மையாக சேவை செய்யக்கூடியவங்க, இரவும் பகலும் சேவை செய்யக்கூடியவங்க. அப்படிப்பட்ட மாஸ்டர் கல்வியாளர், பாடம் கற்றுத்தரக்கூடியவர், மாஸ்டர் டீச்சர், விசேஷத்திலும் விசேஷம், விசேஷத்திலும் விசேஷம். அப்படிப்பட்ட மாஸ்டர் டீச்சராக இருப்பவர்கள் பாபாவுக்கு பிரியமானவர்கள். அவர்கள் பாபா செய்யும் காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காரியம் பகவானினுடைய காரியம். பகவானுடைய காரியம் உலகத்தை மாற்றம் செய்வது. நீங்கள் யாரை மாற்றினாலும் அவர்கள் உங்களுக்கு எதிரியாக கூட மாறுவார்கள் ஆரம்ப காலங்களில். ஆனால் காரியம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அரண்மனையில் ஒரு திருடன் திருடிவிட்டு தப்பித்து விட்டான். அவனை பிடிப்பதற்காக சென்ற சிப்பாய்கள் ஒரு ஜென் துறவியை பார்த்து அவர்தான் திருடன் என்று பிடித்து ஜெயிலில் இட்டு விட்டார்கள். பிறகு 2 வருடங்கள் ஜெயிலிலேயே இருந்தார். அதற்கு பிறகு உண்மையான திருடன் பிடிப்பட்டான். பிறகு குருவிடம் வந்து, ஜெயின் துறவியிடம் வந்து, நீங்கள் செல்லலாம், நீங்கள் குற்றவாளி இல்லை என்று கூறினார். ஆனால் ஜென் துறவியோ, இல்லை இல்லை, எனக்கு ஜெயிலில் இன்னும் சில வேலைகள் பாக்கி இருக்கிறது என்று கூறினார். நான் இங்கேயே இருக்க வேண்டும் என்று. அவர் தியானம் செய்திருந்தார். ஜெயிலில் மெல்ல மெல்ல சூழ்நிலையையே மாற்றிவிட்டார். அவர் தியானத்தை பற்றி எந்த ஒரு சொற்பொழிவும் செய்யவில்லை. ஆனால் அந்த ஜெயிலே அவருடைய தியானத்தினால் ஆசிரமம் போல மாறியிருந்தது. அவர் அமைதியாக இருந்தார். காவல்காரர்கள் வந்து நீங்கள் வெளியேறலாம் என்று கூறிய பிறகும் கூறினார், எனக்கு இன்னும் கொஞ்ச காலம் இங்கே வேலை இருக்கிறது, நான் இங்கே தான் இருப்பேன் என்று கூறினார். இன்னும் கொஞ்ச நாள் என்னை ஜெயிலில் இருக்க விடுங்கன்னு அவர் வேண்டி கேட்டுக்கிறார். இந்த உலகமும் ஒரு ஜெயிலாகத்தான் இருக்கிறது. இங்கேயும் நமக்கு வேலைகள் பாக்கி இருக்கிறது, மாற்றம் செய்ய வேண்டிய வேலை. நீங்கள் சூரியன், நீங்கள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய காரியம் இன்னும் முடியவில்லை. நீங்கள் யார்? மாஸ்டர் டீச்சர். கண்ணின் மணி, நெற்றியின் மணி, கழுத்தினுடைய மாலை, கழுத்தினுடைய மாலையின் மணி, பகவானினுடைய உதட்டின் புன்னகை. எத்தனை அழகான சோமானம். அவர்கிட்ட சொல்லுங்க, நான் உன்னுடைய உதட்டின் புன்னகை என்று. ஒரு சிஸ்டர் கூட அனுபவம் சொன்னாங்க. அவங்க வெளியில் சுற்றுப்போயிருக்கும்போது அவர் கண்ணில் வந்து பானிபூரி தென்பட்டுச்சு. அவங்க நேராக பாபா குடிலில் உட்காந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி எனக்கு பானிபூரி கிடைக்கணும், இல்லை உன் வழி வேறு என் வழி வேறு அப்படின்னு பாபாவுக்கு சவால் கொடுத்தாங்க. அவருக்கு சாயங்காலமே பானிபூரி கிடச்சிடுச்சு. நீங்கள் பாபாட்ட சொல்லணும், நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா வேண்டாமா? ஏன்னா உங்களுடைய உதட்டினுடைய புன்னகை யார்? நானாக்கும். இப்போது வாழ்க்கையில் கூட நமக்கு ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை இருந்துச்சுன்னா மேலே பாபாட்ட சொல்லணும், நான் யார் உனக்கு ஞாபகம் வச்சுக்கோ. இது ஒரு உரிமையான செல்லமான உறவு. ஏதாவது பிரச்சனைனா மேலே பார்க்கணும், பாபா அப்படின்னு கேட்கணும். இன்றைக்கு முரளியில் 3 வேலைகள் இருக்கிறது. முதல் வேலை மாஸ்டர் டீச்சர். தன்னைத்தானே டீச்சர் ரூபத்தில் பார்க்கணும். முழு உலகமும் தன் முன்னால் ஆடியன்ஸாக ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க. நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். கற்றுக் கொடுக்கும் பாஷை மௌனம். வார்த்தைகள் மூலமாக கற்றுக் கொடுக்க போவதில்லை, மௌனத்தின் மூலமாக, நம்முடைய அதிர்வலைகள் மூலமாக, உள்ள உணர்வின் மூலமாக. நான் ஆசிரியராக இருக்கிறேன். 2வது, இந்த முரளியில் நம்ம அந்த மாதிரி ஒரு 10 கேள்விகள் குரூப்பில் அனுப்புவோம். 10 கேள்வியும் படிக்கணும், அதற்கு பதில் கொடுக்கணும். எப்படி பதில் கொடுக்கணும்? மனதிற்குள் மனதாக, மௌனமாக. இப்பமே நீங்கள் பதில் சொல்லுங்கள். 2-3 கேள்விகள் சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்கணும், மனசுக்குள்ளேயே பதில் சொல்லணும். பாபாவுக்கு மிக நெருக்கமான நண்பர் யார்? பதில் எங்கே கொடுக்கணும்? மனசில் கொடுக்கணும். கம்பைன்டு சொரூபம்னா என்ன? சிந்தனை செய்யுங்க. எக்ஸாமில் இப்போ இந்த கேள்வி வருது, நீங்கள் இதுக்கு பதில் எழுதுறீங்க, இதை மனசுக்குள்ளேயே நீங்கள் எழுதுங்க அல்லது சொல்லுங்கள். உண்மையான நாயகனுக்கு நாயகி யார்? அவருடைய முக்கியமான காரியம் என்ன? மாஸ்டர் ஆசிரியர் ஆகுவதற்கு என்னென்ன குணங்கள் அவசியமானவை? என்ன உறுதிமொழி கொடுத்தோமோ அதை கடைபிடிக்க வேண்டும். இது பற்றி பாபாவினுடைய சந்தேஷ் அறிவுரை என்ன? நாம் கண்ணின் மணிகள், இதற்கான அர்த்தம் என்ன?
இப்படி கண்ணை திறக்கலாம். இப்படி ஒரு 10 கேள்வி, 10 கேள்வியை படிக்கணும். இதற்கான பதிலை எங்கே கொடுக்கணும்? மனசில் பதில் கொடுக்கணும். நீங்களே கூட ஒரு 10 கேள்வியை ரெடி பண்ணலாம், 10 பதில் சொல்லணும். அனாலஜி அப்படின்னா ஒப்பிடுதல், பொருத்துதல், சரியான வாக்கியங்களை பொருத்துதல். இங்கே 10 வாக்கியம் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நான் ஒரு 2க்கான எடுத்துக்காட்டை சொல்கிறேன். இதில் முதல் வாக்கியம், தந்தையின் நட்பினில் தொடர்பினில் இருங்கள். இதற்கான ஒப்புமை என்ன? சமானத்தா. எதோடு ஒப்பிட்டு பார்க்கணும்? எந்த சென்டென்ஸோடு அப்படின்னா, குடையும் மழையும் போல. எப்படி மழை நேரத்தில் குடை இருக்கிறது, அதை நாம் நனைய விடாமல் நம்மை காப்பாற்றுது, அதே போலத்தான் பாபாவுடைய நட்பில் இருக்கும் பொழுது மாயாட்டிருந்து அந்த குடை நம்மை பாதுகாக்குகிறது. இது நீங்கள் பதிலில் எழுதணும். 2வது உதாரணம், சதா மகிழ்ச்சியாக குஷியாக இருங்கள். இது மகா வாக்கியம் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸுக்கு என்ன ஒப்புமை அப்படின்னா, எப்படி மலர் தன்னுடைய நறுமணத்தால் எல்லோரையும் ஆக்கர்ஷிக்கிறதோ அது போலவே மகிழ்ச்சியான ஆத்மாக்கள் எல்லோரையும் குஷியினால் தன் பக்கம் ஈர்க்கின்றார்கள், தூண்டுதல் தருகிறார்கள். இது உங்களுக்கு 2 உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாக்கி நீங்கள் வேலை செய்யணும். நினைவின் மூலமாக சக்திகளை பிராப்தியாக பெறுங்கள். இது 3வது. 4வது, சேவைக்காக சதா ஈடுபாட்டோடு இருங்கள். 5வது, திட சங்கல்பம் செய்யுங்கள். நேர்மறையானதை சிந்தனையில் வைத்திருங்கள். விகர்மத்தை விநாசம் செய்பவர் ஆகுங்கள். ஆத்மாவினுடைய ஸ்வமானம் சதா நினைவில் இருக்கட்டும். சங்கமிகத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். சமமான திருஷ்டியோடு அனைவரையும் பாருங்கள். இது 8வது. இந்த 8 மகா வாக்கியத்திற்கும் சமானத்தா, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மகா வாக்கியத்தை தேடி ஒன்று சேர்க்கணும். இது கொஞ்சம் உழைப்புக்கான விஷயம்தான். தேடி நேரம் எடுத்து இதற்கான ஒப்புமையான மகா வாக்கியத்தை இதோடு இணைக்கணும், ஒன்று சேர்க்கணும், பொருத்தணும். இதுவும் கூட ஒரு விதிதான். முரளியிலிருந்து அனாலஜி பார்க்கணும், பொருத்துதல் பார்க்கணும். அதாவது இதற்கு சமமான விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை கண்டெடுக்கணும். இந்த 10 கேள்விகளுக்குமான பதிலை மனதிற்குள் கொடுக்கணும். இதற்கு இன்னர் ஜர்ன் என்று சொல்லப்படுகிறது. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வித் த செல்ஃப். கேள்வியும் பதிலும் தனக்குள்ளேயே கொடுத்து கொள்ள வேண்டும். முதலாவது எக்ஸசைஸ் என்ன? விசுவலைசேஷன், காட்சிப்படுத்தி பார்த்தல். இன்றைக்கு 5 ஸ்வமானம் இருக்கிறது. அவர் நாயகனாக இருக்கிறார், நண்பனாக இருக்கிறார், நாம் மாஸ்டர் டீச்சராக இருக்கிறோம், வலதுகரமாக இருக்கிறோம், நாயகியாக இருக்கிறோம், இணைந்தவராக இருக்கிறோம். ஆன்மீக ஜோடி ஸ்வரூபம். முரளியில் இந்த ஒரு லாஸ்ட் பாயிண்ட் வந்திருக்கிறது. ட்ராமாவுக்குள்ளே ட்ராமா, விளையாட்டுக்குள்ளே விளையாட்டு, விளையாட்டுக்குள்ளே விளையாட்டு நடக்குது, ட்ராமாவுக்குள்ளே ட்ராமா நடக்குது. அச்சா, ஓம் சாந்தி. நல்லது. இன்றைக்கு முரளியினுடைய ஆக்டிவிட்டி பார்க்கலாம். பாபாவுடன் எப்படி சம்பந்தம் வைக்கணும் அதை ரொம்ப தெளிவாக பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. முதல்ல நம்ம சிவ பாபாவோட ஹேண்ட் ஷேக் பண்ண போகிறோம், கை குலுக்க போகிறோம். சிவ பாபா சர்வசக்திவான். அவர்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது தன்னுடைய சர்வசக்திகளை வில் கொடுக்குறார், உயிலாக நமக்கு கொடுக்குறார். பாபா ஞான கடலாக இருக்கிறார். அவர் நமக்கு ஞான ரத்தினங்களை நிறைத்து தருகின்றார். சிவபாபா ஆசிரியராக இருக்கிறார். அவர் நமக்கு சத்தியமான மார்க்கம் தந்து கொண்டிருக்கிறார். சத்தியமான பாடத்தை, கல்வியினை பெற்று நாம் உண்மையான மனிதனிலிருந்து தேவதை ஆகி கொண்டிருக்கிறோம். அடுத்து சத்குருவினுடைய கையோடு கை கோர்த்து நாம் சத்தியமான ராஸ்தா, பாதையை பெறுகின்றோம். இப்போ நம்ம கைகளை கீழே வைக்கலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோடு நாம் கை குலுக்கணும். 5 சம்பந்தம் இருக்கிறது. நண்பன், நாயகன், சத்குரு, ஆசிரியர், கம்பைன்டு சொரூபமாக இருக்கணும். நாம் எல்லாருமே பாப்தாதாவுடைய கம்பைன்டு சொரூபமாக இருக்கிறோம். ஃபாரினர்ஸுக்கு பாபா சொல்வார் இல்லையா, ஃபாரினர்ஸுக்கு கம்பைண்டாக இருக்கிறது பிடிக்கும். நாம் கூட ஃபாரினர்ஸ் தான், மேலேருந்து வந்திருக்கிறோம், நாம் சேர்ந்து இருக்கணும். முரளியில் கூட பாபா சொல்லியிருந்தார் ஒரு நாளைக்கு முன்னால், நீங்கள் ஜாதுகர்ணி, மாயாவி, மாயாஜாலம் செய்யக்கூடியவர்கள், பகவானை தன்னோடு கட்டி கொண்டீர்கள். 3வது பாபா என்ன சொல்லியிருந்தார்? மாஸ்டர் டீச்சர். நாம் எல்லாருமே யார்? மாஸ்டர் டீச்சர். பகவான் நம்முடைய சுப்ரீம் டீச்சராக இருக்கிறார். பாபா நமக்கு எல்லா விதமான பாடத்தையும் கற்றுத்தருகிறார். எப்படி தேவி தேவதை ஆகுவது என்று, காலையில் எழுவது எப்படி, நடப்பது எப்படி, பேசுவது எப்படி, ஒவ்வொரு விஷயத்தையுமே முரளியின் மூலமாக கற்றுத்தருகின்றார். பாபாட்ட இருந்து நாம் படிப்பினை எப்படி பெறுகிறோம்? பாபா போர்டில் எழுதிட்டே இருக்கிறார், நாம் அதை காப்பி ரைட் பண்ணிகிட்டே இருக்கிறோம்.
காப்பி பண்ணி எழுதிட்டே இருக்கிறோம். நம்ம அப்படி அனுபவம் செய்யணும். பாபா போர்டில் எழுதிட்டுருக்கிறார், நான் காப்பி பண்ணி நான் நோட்டில் எழுதிட்டுருக்கிறேன், அப்படி அனுபவம் செய்யணும். இதை வந்து ஆக்ஷன் பண்ணணும். பாபா சொல்கிறார், நான் எழுதுகிறேன். பாபா வதனத்தில் எழுதிட்டுருக்கிறாரு, நானும் அங்கே உட்கார்ந்து எழுதி கொண்டு இருக்கிறேன், அப்படி பாவனை செய்யணும். பாபா கேட்குற, காலையில் கரெக்டான நேரத்தில் எந்திரிச்சிங்களா, 3:30 மணிக்கு எந்திரிச்சிங்களான்னு பாபா கேட்குறார். ஆமாம் பாபா எந்திரிச்சேன்னு நம்ம பதில் சொல்லணும். குட் மார்னிங் பண்ணிங்களா எந்திரிச்சதுமேனு பாபா கேட்குறார். ஆமாம் பாபான்னு சொல்கிறோம். இரவு தூங்கும்போது பாபா குட் நைட் சொன்னீங்களான்னு கேட்குறார். ஆமாம் பாபான்னு சொல்கிறோம். இப்படி பாபா ரமணிகரமாக நமக்கு முரளி சொல்கிறார், சிரிக்க வைக்கிறார், கொண்டாட வைக்கிறார், என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார். இது ஒரு அன்பினுடைய உரையாடல், அன்பினுடைய சம்பந்தம். ஓம் சாந்தி. तेजस्वी तुम ओजस्वी तुम तेजस्वी तुम प्रचंड महाशक्ति हो तुम प्रचंड महाशक्ति हो तुम अनुशासन की महाक्रांति हो तुम अनुशासन की महाक्रांति हो तुम महाक्रांति हो तुम महाक्रांति हो तुम ओजस्वी तुम तेजस्वी तुम ओजस्वी तुम तेजस्वी तुम प्रचंड महाशक्ति हो तुम प्रचंड महाशक्ति हो तुम सी जलती मशाल हो तुम, आत्मोन्नति के पथ में बढ़ते चलो तुम, बढ़ते चलो अंधकार मिटाते चलो तुम। यज्ञ महावेद की प्रचंड आहुति हो तुम, सूर्य के समान महाज्योति हो तुम, महाज्योति हो तुम, महाज्योति हो तुम। ओजस्वी तुम तेजस्वी तुम ओजस्वी तुम तेजस्वी तुम प्रचंड महाशक्ति हो तुम प्रचंड महाशक्ति हो तुम। वाणी में ओज हो, मुख पे प्रखर तेज हो, तपस्या की धुन में रमे बाबा की आस हो, बाबा की आस हो। श्वासों में प्राण हो, अव्यक्त एक आह्वान हो, मुरली की तान का अनंत शंखनाद हो। क्रांतिवीर हो तुम, कर्मवीर हो, महिमा तुम्हारी जग में अपरंपार हो। ओजस्वी तुम तेजस्वी तुम ओजस्वी तुम तेजस्वी तुम प्रचंड महाशक्ति हो तुम प्रचंड महाशक्ति हो तुम अनुशासन की महाक्रांति हो तुम अनुशासन की महाक्रांति हो तुम महाक्रांति हो तुम महाक्रांति हो तुम ओजस्वी तुम तेजस्वी
तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड